இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பர்சன்ஸ் அண்டர் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 31 ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். இந்த பர்சனில் யார் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆவாங்கன்னு பார்த்தோம்னா பாயிண்ட் நம்பர் 1 அண்ட் இண்டிவிஜுவல். அண்ட் இண்டிவிஜுவல் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு தனிநபர். அந்த தனிநபர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா மேபி மேலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருக்கலாம், இல்லை லுனாட்டிக்காக இருக்கலாம். என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஏ ஹியூமன் பீயிங்காக இருக்கணும். நெக்ஸ்ட் என் பர்சனில் யார் இன்க்ளூட் ஆவாங்கன்னா எ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, அதாவது பிரிக்கப்படாத ஒரு குடும்பம். அந்த பிரிக்கப்படாத குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கிற எல்லாருமே, அப்புறம் அவங்களோட ஒய்ஃபு, தென் அன்மேரீடு டாட்டர்ஸ், கல்யாணமாகாத மகள். இவங்க எல்லாருமே பார்த்தா ஆன்செஸ்டரலாக, அதாவது கண்டினியூஸாக பழங்காலத்துலேருந்தே பிரிக்காமல் ஒரே குடும்பமாக இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே எதில் இன்க்ளூட் ஆவாங்கன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் இன்க்ளூட் ஆவாங்க. தென் பர்சனில் நெக்ஸ்ட்டு இன்க்ளூட் ஆகிற யாருன்னு பார்த்தோம்னா பர்சன் யாருன்னு பார்த்தா எ கம்பெனி. கம்பெனின்னா என்னது அப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பர்சன், செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன். ஆனால் கிரியேட்டட் பை லா, சட்டத்துப்படி நான் கிரியேட் பண்ணியிருக்கணும், உருவாக்கப்பட்டிருக்கணும். தென் வித் பெர்பெச்சுவல் சக்சஷன். பெர்பெச்சுவல் சக்ஸஸ் அப்படின்னா என்னென்னா கண்டினியூஸாக நான் ஒரு பிஸ்னஸை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ரொம்ப வருஷத்துக்கு, அதுதான் பெர்பெச்சுவல் சக்சஷன். அதே நேரத்தில் ஒரு காமன் சீல் இருக்கும். அந்த காமன் சீல் எதுக்கு அப்படின்னா கம்பெனி ஒரு நபராக இருந்தது அப்படின்னா அதால் சைன் பண்ண முடியாது, அதனால் காமன் சீல் வச்சுருப்பாங்க. அந்த காமன் சீல் வச்சோம் அப்படின்னா கம்பெனியை சைன் பண்ண மாதிரி. அண்டு காமன் ஸ்டாக் டிவைடட் இன்டு ஷேர்ஸ் வித் லிமிட்டட் லைபிலிட்டி. ஸோ இதான் கம்பெனி. நெக்ஸ்ட் இந்த பர்சனில் யார் இன்க்ளூட் ஆவாங்கன்னு பார்த்தோன்னா எ ஃபார்ம். ஃபார்ம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேத்துக்குள்ள 2 ஆர் மோர் பர்சன், 2 இல்லை 3 அதுக்கு மேலே பட்டவங்கள் ஒன்றிணைந்து ஏதோ ஒரு பிஸ்னஸை பண்ணி அது மூலமாக கிடைக்கிற லாபத்தை இல்லை நட்டத்தை பகிர்ந்துக்கிற ஒரு வேலை பண்ணோம்னா அதுதான் என்னது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் இருக்கிற ஒவ்வொரு நபருமே பார்ட்னர்னு சொல்கிறோம். இந்த பார்ட்னரை எல்லாத்தையுமே சேர்த்து தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இந்த பார்ட்னராக மைனரை என்ன பண்ணிடலாம், பார்ட்னராக சேர்த்துக்கலாம். ஒன்லி பெனிஃபிட் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் நான் இந்த பர்சனில் யார் இன்க்ளூட் ஆவாங்கன்னு பார்த்தோன்னா ஆனால் அசோசியேஷன் ஆஃப் பர்சன், ஏஓபின்னு சொல்லுவாங்க. ஏஓபின்னா என்னதுன்னா 2 ஆர் மோர் பர்சன் அசோசியேட் தெம்செல், எல்லாமே சேர்ந்து ஃபார் மேனேஜிங் ப்ராப்பர்ட்டியை மேனேஜ் பண்ணுறது. ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்கத்தை மட்டும் தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே எய்மில். ஆர் வென் தெர் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பர்சன் ஃபார்ம்டு ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எ ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். நான் எல்லாருமே சேர்ந்து உருவாக்கினா ஒரு ஜாயிண்ட் என்டர்பிரைசஸை அது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்கத்தை ஏர்ன் பண்ணுறாங்க, அல்லாட்டி ப்ரொமோட் பண்ணுறாங்க. தே செட் ஹேவ் டு பி ஃபார்ம்டு அண்ட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெக்ஸ்ட் யார் இன்க்ளூட் ஆவாங்கன்னு பார்த்தா பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், பிஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி ஆஃப் இண்டிவிஜுவலும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அது மூலமாக இன்கம் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகவே ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுதான் என்னது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறோம்னா ஏ லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டியில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா முனிசிபாலிட்டி, முனிசிபல் கார்பரேஷன், டிஸ்ட்ரிக்ட் போர்டு, பஞ்சாயத்து, தென் போர்ட் ட்ரஸ்ட்டு எக்ஸட்ரா. இது எல்லாமே லோக்கல் அத்தாரிட்டியில் தான் இருக்கும். தென் லாஸ்ட் இந்த பர்சனில் இன்க்ளூட் ஆகுறது ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். எனி பப்ளிக் கார்பரேஷன் brought into existence by a special act of legislative லைக், அதாவது லெஜிஸ்லேட்டிவில் ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக எதெல்லாம் உருவாச்சோ அதுவும் இந்த பர்சனில் இன்க்ளூட் ஆகும். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனு, யூனிவர்சிட்டி, இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்சனில் இன்க்ளூட் ஆகும்.